திரு கோட்டீஸ்வரன், தொடக்க நிலையிலேயே அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும்னு பேசிட்டு அப்புறம் முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொண்டு நீங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பேசுறாங்கல்ல, இது கூட்டணியை கட்டமைப்பதற்கு ஆரோக்கியமானதானா? இந்த அணுகுமுறை ஆரோக்கியமானதானா அதிமுகவுக்கு? நேயர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். முதல்ல இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கிற தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்புங்க. ஏன்னா ஒட்டுமொத்த அரசியலே வந்து முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ற வச்சு தான் மையமாக போகுது. இப்போ பீகார் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே பிரச்சனை முதல்வர் வேட்பாளர் யாருன்றது. ஆர்ஜேடி மிகப்பெரிய பலமாக இந்த கட்சியாக இருக்குது. ஆனால் பலவீனமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அங்கே ஆர்ஜேடியை வந்து ஒரு நெருக்கடியில் தள்ளி இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் ஒரு 8 தொகுதி 10 தொகுதின்ற அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து தேர்தல் நல்ல எதிர்கட்சிகள் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு நல்லது கிடையாது. நானுமே கடந்த காலத்தில் பதிவு பண்ணியிருப்பேன், எதிர்கட்சி என்பது கூட்டணி விஷயத்திலையோ வேட்பாளர் அறிவிப்புலையோ முன்னுதாரணமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, உங்களுக்கு ஒரே வேலை கூட்டணி கட்சி, மக்களை போய் பார்த்து மக்கள்கிட்ட பிரச்சாரம், வாக்கு எப்படி வாங்குறது, ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா அதை உருவாக்கி மக்களுக்கு அந்த கோவத்தை உருவாக்கி அந்த வாக்குகளை பயிர் செய்வது. தேர்தல் வேலை ஒண்டி தான் ஒரே வேலை. மக்கள் நலன், தேர்தல் வேலை 2 தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அதிகமான நேரம் எடுக்கிறீங்க, இல்லை உங்கள் முதல்வர் வேட்பாளர் நீங்கள் தயார் செய்யலைன்னா ஆளுகின்ற அரசுக்கு அது ப்ளஸ்ஸாக போயிடும். எனக்கு முன்னாடி பேசின அன்பு சகோதரர் வந்து அவர் சொன்ன 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து தாவேக்காவோட ஓட்டு அப்படின்றது வந்து கரூருக்கு முன் பின் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரசிகர்கள் பட்டாளம் என்பது இம்மி அளவும் குறையல. அவங்க வந்து விஜய் அவர்களை வந்து நேசிக்கிறாங்க, உண்மையான பாசம் வச்சுருக்காங்க, அது இம்மி அளவு குறையல. ஆனால் சாமானியவர்கள், அதுவும் குறிப்பாக 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, சிந்திக்கக்கூடியவர்கள் அனுபவம் என்னன்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு ஓட்டுநராக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா எடுத்த உடனே யாரும் தூக்கி உங்கள்கிட்ட பெரிய வண்டியை கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் ஒரு வேளை அப்படி கொடுத்தா அது ஆக்சிடென்ட் ஆகும், இல்லை வண்டிக்கு சேதாரம் ஆகும், இல்லை வேறு யாருனா நீங்கள் இதில் ஏற்றிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு தொழிலுக்குமே முன் உதாரணம் தேவை, அனுபவம் தேவை, அதை செய்யறதுக்கு கூட ஆட்கள் வேணும். அப்போ 214 தொகுதியில் அதிமுகவுக்கு வேட்பாளர் போடுறது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க இந்த தேர்தல் புதுசாக சந்திக்கல, போட்டிருக்காங்க. வெற்றி தோல்வின்றது அப்புறம், வேட்பாளர் நிறுத்துறது அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு தொகுதியில் 4 பேர் கேட்பாங்க, 5 பேர் கேட்பாங்க. இப்போ தாவேக்கால எத்தனை பேர் கேட்பாங்க? உங்கள் கட்சியில் யாரெல்லாம் ஸ்டார் ஹெவி வெயிட்ஸ் அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு 60லேருந்து 80 சீட்டு ஆள் நிறுத்துறதே கஷ்டம். நீங்கள் கொஞ்சம் படைபலத்தை பார்க்கணும். திமுகவோட படைபலம், அதிமுகவோட அந்த அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த படைபலம், அதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேட்பாளர் எல்லா தொகுதியிலும் விஜய் நிற்கிறாரு அப்படின்றதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பே பேசப்பட்ட விஷயம் தானே இது. ஆமாங்க. நீங்கள் இல்லை, அதாவதுங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னா அந்த கூட்டணியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு திமுக கூட சேர்ந்து அதிமுகவும் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணோம். கரூரில் இப்போது ஓப்பனாக பேசணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 9 விதமான பிரச்சனைங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, அண்ணாமலை, அமித்ஷா, செங்கோட்டையன், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் வழக்குகள். இது எல்லாமே அவருக்கு திரும்பும். இதெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுற ஒரு ஆள் இவ்வளோ பிரச்சனையை பார்க்கும்போது நீங்கள் முதல்வர் வேட்பாளர்னா எதுக்கு அவர் இவ்வளோ பேர் கூட மல்லு கட்டணும், சண்டை போடணும்? அவர் முதல்வர் ஆகணுன்ட்டு தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தாவேக்கா ஒரு வேளை கூட்டணியில் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டு அந்த கூட்டணியில் இருக்கணும். நீங்கள் கேட்டீங்க சென்ற ரவுண்டில் கூட தாவேக்கு என்ன தேவை, என்ன அவசியம், இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, முன்னாடி விஜய்க்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்க நிலைமை வேற. இன்னைக்கு திமுக வந்து அவங்கள ஃபுல்லாக வந்து காலி பண்ணணும் அப்படின்ற அந்த மனநிலையில தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கும் திமுகவுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லைன்றதை நான் முன்னாடிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு விபத்து நடந்திருக்குது, சூழ்ச்சி இல்லை அப்படின்றது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, விஜய் அவர்களோட அந்த வசீகரமும் விஜய் அவர்களோட பிரச்சார யுக்தி திமுகவை பாதிப்புக்கு உள்ளாக்கும் தேர்தல் வர வர. அப்படி வரும்பொழுது இவர் ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு பாருங்க, திமுக திரும்பி ஆட்சிக்கு வந்தால் தாவேக்கா கட்சியை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, ரஜினிகாந்தோட டயலாக பேசியிருக்கிறார். அது கிட்டத்தட்ட உண்மைதான். ஏன்னா விஜய் அவர்கள் வந்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிக்கல். அது திமுக எந்த தொண்டர்களும் விரும்ப மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு களத்தில் எப்படி சண்டை போடணும், எப்படி தேர்தல் அணுகணும்னு தெரியணும். இதில் தெரியாத அனுபவம் இல்லாத கட்சி எதுன்னு பார்த்தா தாவேக்கா தான். அதனால விஜய் அவர்களுக்கு வந்து ஒன்று திமுக வீட்டுக்கு போகிறது, 2வது துணை முதல்வர்ன்றது என்ன சாதாரணமான பதவியா, இல்லை அது கசக்குமா? ஏன்னா பவன் கல்யாணம் ஆகிறது விட்டுருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் இஸ் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். அவர்கிட்ட இருக்க அந்த பதவி. அப்போ அந்த பதவி டிகே சிவகுமார் வச்சிருக்கிறார். இப்போ விஜய் அவர்களையும் டிகே சிவகுமாரை நீங்கள் ஒப்பிடு பார்த்தீங்கன்னா டிகே சிவகுமாரோட அனுபவம், அரசியல் ஆளுமையே வேற. இல்லை, ரெண்டும் வேற வேற தளம். இங்க அப்பா முதல்வர், பையன் துணை முதல்வர்.
அங்க ஒரே கட்சியில ஒருத்தர் முதல்வர், இன்னொருத்தர் துணை முதல்வர். இல்லங்க, இங்க பவன் கல்யாண் மாடல்ங்கிறது ரெண்டும் வேறு வேற கட்சி. சந்திரபாபு நாயுடு முதல்வர், பவன் கல்யாண் துணை முதல்வர். இங்க திரு எடப்பாடி முதல்வர், திரு விஜய் துணை முதல்வர்ங்கிற அந்த அகாமடேஷனுக்குள்ள நீங்க சரி, உங்களுக்கு ஒருவேளை துணை முதல்வர் பிடிக்கல, ரைட்டு, எதிர்கட்சி தலைவரா உட்காருங்க. திமுக காலி இல்ல. இப்போ இன்னைக்கு 15 நாளா வெளியில கூட வீட்டை விட்டு வர முடியாத நிலைமையில இருந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு உங்களுக்கு பெயில்லாம் கிடைச்ச உடனே தான் உங்களால வெளியிலே வர முடியுது. இன்னைக்கு தான் தீபாவளி எல்லாம் கொண்டாடாதீங்க, அரை கம்பத்துல கட்சி கொடியை வந்து நம்ம பறக்க விடணும்ன்ற அந்த பேசிக்கான புரிதல் கூட இல்லாம இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க கட்சியை எப்படி நீங்க அடிப்படையில கொண்டு போகணும், தொண்டர்களை எப்படி சீர்திருத்தம் பண்ணணும், இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. ஜெயிச்சே ஆக வேண்டிய நிர்பந்தம் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா? எதுக்கு விஜய்க்கு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு நிர்பந்தம் இல்லங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு தேதியில திருப்பி தோக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சி நான் தொகுதியா போய் பார்க்கிறேன், 60-80% சீட்டு ஜெயிக்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. அவங்களுக்கு அந்த உண்டான ஓட்டு இருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி, அதுக்கப்புறமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணின்னு வச்சுக்கோங்களேன், பழைய நிலைமைக்கே போறாங்கனாலும் அவங்களுக்கு 75 சீட்டு வாங்கி காட்டியிருக்காங்க. 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்து 10-15 வேணா குறையலாம். ஆமா, அதுல கூடலாம் இல்ல குறையலாம். பட் ஆனா அந்த கட்சின்றது அழிய போறதோ இல்ல எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாம போயிட போறதுல. ஆனா விஜய் அவர்களோட நிலைமை என்ன? அவர் கரெக்டா கோடிட்டு காமிச்சாரு. நாம் தமிழர் கட்சியில அது ஒரு பேசுபொருள் இருந்தது. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, 1000 நாள் நம்ம அண்ணன் பரவாயில்ல, கொள்கையை பேசுறாரு, நம்மள மிஸ்கைட் பண்ணல, நம்ம இன்னைக்கு தைரியமா வீரியமா அரசியல் பண்றோம், நம்ம இன்னைக்கு ஒரு மீம் மெட்டீரியல் ஆகல. விஜயகாந்த் அவர்களையும் ஒரு காலத்துல இப்படிதான் மீம் மெட்டீரியலா மாத்தி அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தினாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு நல்ல கொள்கை இருந்தது, நல்ல மனசுக்கு சொந்தக்காரரு, தொண்டர்கள் மீது அளவற்ற பாசம் கொண்டவர். ஆனா தேர்தல் ஒரு தேர்தலை நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒருவேளை சரி நீங்க முன்முடிவோட அணுக சொல்றீங்க திரு விஜய. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு ரசிகர்கள் வாக்கு மட்டும்தான் இருக்கு. இல்ல அதற்கு முன்னாடியே விஜய்க்கு வேட்பாளர் இல்லன்றத நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்ற வாக்குகளே இல்ல அப்படின்னு நீங்க முன்முடிவுக்கு நீங்க தேர்தல் 34 தொகுதி விவிஐபி தொகுதி திமுக பொறுத்தவரையிலும் அதுல ஒரு 4-5 அமைச்சர்களை விட்டுருங்க, மிச்ச அமைச்சர்களை எடுத்து விஜய் அவரோட வேட்பாளர் ஜெயிப்பாங்கன்னு நீங்க என்ன நம்ப சொல்றீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் பணம் என்ன பண்ணும், தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும், வாக்காளரோட மனநிலை எப்படி மாறும், என்னென்னலாம் தகுதித்தம் நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். இங்க கக்கரோ காமராஜர் காலமோ கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை பேசிட்டு ஜெயிச்சுட்டு போறதுக்கு இப்படி, அதாவது திரைப்படத்தில இருந்து நல்ல பேர் எடுத்துட்டு வரவங்க முதலமைச்சர் ஆகணும்னா சிவாஜி முதலமைச்சர் ஆயிருப்பார். சிவாஜிக்கு கெட்ட பேர் இல்லையா? கமல் அவர்களுக்கும் நல்ல பேர் இருந்தே இன்னைக்கு கமல் திமுக போய் தஞ்சம் அடைகிறாரு. மக்கள் ஒரு லெவலுக்கு மேல அவர் எதிர்பார்த்த ஓட்டு கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. விஜயகாந்த் அவர்களும் அதுதான் பிரச்சனை. ஒரு லெவலுக்கு மேல மக்கள் இவங்களும் ஆளுமைகள் தான், நீங்க இவங்களை கடந்து போக முடியாது. ஒரு லெவலுக்கு மேல 8%, 12%, 20க்கு மேல போகல. அப்ப 20க்கு மேல இல்ல 10க்கு மேல போகலன்னா உங்களுக்கு பிரச்சனை. இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? ஒரு லெவலுக்கு மேல இந்த கூட்டணி கணக்கோ இல்ல அரசியல், அதாவது லாஜிக்கலா இந்த தேர்தலுக்கு என்ன வியூகம், நான் எப்படி ஜெயிக்கணும், கட்சி தலைமை எப்படி ஜெயிக்கணும், கூட ஒரு 5 பேர் ஜெயிக்கணும், சட்டமன்றம் போகணும், சட்டமன்றத்தில் போய் பேசினாதான். இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்காக இது பண்ணி பேசல, சப்போர்ட் பண்ணி பேசினா தாவேகாவோட நிலைமை என்ன? இன்னைக்கு இபிஎஸ் சட்டமன்றத்தில் பேசினதுனால தான் தாவேகா கொஞ்சம் உற்சாகமா இருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணி திமுக அதிமுக 2 பேர் அவரும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு, கூட ரஜினிகாந்த் கமலை வைத்து எங்க இப்படி எல்லாம் நடத்தக்கூடாது, ஒரு 2 அறிக்கை விட்டுருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அதாவதுங்க, அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணும்போது நீங்களும் நான் எனக்கு இதுதான் அரசியல், நான் இப்படிதான் பண்ண போறேன்றது கிடையாது. பாஜகவே திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லாத நிலையில புதுசா வர்ற திரு விஜய அதுவும் வந்தாதான் வெற்றி பெற முடியும் திமுகவை எதிர்த்துன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க அந்த நிர்பந்தத்தை ஏற்றுக்கொள்வார்களாங்கிறத. நிர்பந்தத்தை ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, அதிமுக எங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த தொண்டர்கள் அப்படிதான் பேசுறாங்க. அந்த கருத்தை விஜய்க்கு ஏத்துக்கிறாரோ இல்லையோ மக்களுக்கு சொல்ற செய்தியும் இதுதான். எங்க தலைமையில யாரு வந்தாலும் வரலாம், எங்களோட முதல்வர் வேட்பாளர் இவர்தான். நாங்க கடைசி நேரத்துல சொல்லுவோம், நாளைக்கு சொல்லுவோம், அமித்ஷா முடிஞ்சா மாத்துவாரு, இங்க ஏக்நாத் ஷிண்டேக்கு வேலை இல்லைன்றதுக்கு நுனி அரசியல் பின்னாடி இருக்கு. சரி, ஓகே.